ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். சங்கீதம் 68 வசனம் 33 பின்பகுதி. சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் இது. அவர் சொல்றாரு, இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். யாரு? கர்த்தர் தான். அதுக்கு முந்தின பகுதி பாருங்க. ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். எழுந்தருளி இருக்கிறவர் யார்? கர்த்தராகிய ஆண்டவர். அவர் என்ன பண்றாராம்? இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறாராம். அப்படி முழங்க பண்ணும்போது அது ரொம்ப வல்லமையாக, அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களின் மேலும் உள்ளது. அவருடைய சத்தம் மிகவும் வல்லமை உள்ளது. அந்த 35 வசனம் பாருங்க. அது என்ன செய்து அப்படின்னு சொன்னா, அது பயங்கரமாய் விளங்குகிறது. அவர் பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் அவர் விளங்குகிறார். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அந்த சத்தம் வரும்போது என்ன கொடுக்கிறாராம்? ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி அந்த சங்கீதம் முடியுது. கர்த்தருடைய சத்தம் அத்தனை மகத்துவம் உள்ளது. அது நம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறது. ஏனென்றால் அது வல்லமையுள்ள சத்தமாய் காணப்படுகிறது. சங்கீதம் 29 பார்த்தீங்கன்னா முழுசுமே அவருடைய சத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சத்தம் தண்ணீர் 3 வசனத்திலிருந்து பாருங்க. அவருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறதாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அதை தான் அங்கே சங்கீதம் இப்போ வாஸ்த சங்கீதம் 68 சொல்லப்பட்டிருக்கு. வல்லமை உள்ள அந்த சத்தம் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறது. ஏன்னா அவருடைய வல்லமை அங்கே விளங்குகிறது என்று பார்க்கிறோம். 5 வசனம் பாருங்க. 29:5, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறதாம். கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டோடனே கேதுரு மரங்கள் முறிகிறது. அப்புறம் பாருங்க 6 வசனம், அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ளவும் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் அப்படின்னு போட்டிருக்குது. 8 வசனம், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்திலிருந்து அதிர பண்ணுகிறார். 9, கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. அதனால தான் அங்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாகன்னு 68 சங்கீதம் முடிகிறது. எத்தனை பார்த்தீங்களா? கர்த்தருடைய சத்தம் அவ்வளோ வல்லமை உடையது. காடுகளெல்லாம் அதிர பண்ணும், தண்ணீருக்கு மேல் தொனிக்கிறது, பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது, கேதுரு மரங்களை முறிக்கிறது, கன்றுக்குட்டி போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போல துள்ள பண்ணுகிறது, அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது. எத்தனை அருமையான வல்லமையுள்ள ஆண்டவர்! நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்திலே நாம் இருக்கும்போது, ஆண்டவரே உடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்டால் போதும், உடனே அவர் தொனிக்க பண்ணி நம்முடைய காரியங்களே ஒரு பெரிய விடுதலையை தர வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போம். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. தீரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கேதுரு மரங்களையும் லீபனோனின் மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் ஓரமாக முறிக்கின்றது. சேனைய தீபன் தமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. அது அக்கினி ஜுவாலையை பிளக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பெண்மான்களை ஈனும்படி பலத்த காரியங்களை செய்கிறது, காடுகளை வெளியாக்குகிறதா இருக்கிறதா ஆண்டவரே. அப்பா, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுத்து சமாதானம் கொடுத்து நீர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர். சங்கீதம் 68 சொல்லப்பட்ட கர்த்தருடைய வல்லமையுள்ள சத்தத்துக்காகவும் சங்கீதம் 29 சொல்லப்பட்ட
கேட்ட உம்முடைய சத்தத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து வாழும் பொழுது எங்களுடைய காரியங்களெல்லாம் நீர் வாய்க்க செய்கிறீர். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். நேற்றைய பதில், அவர்களுடைய தேவன் வயிறு. பிலிப்பியர் 3:19. இன்றைய கேள்வி, எதை நாடாமல் எதை நாடுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார்? எதை நாடாமல் எதை நாடுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார்?